ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உளுத்தம் பருப்பை பயன்படுத்தி தட்டை வடை பண்ண போகிறோம். இதுக்கு 1 கிலோ அளவில் மைதா, 250 கிராம் உளுத்தம் பருப்பு ஊற வச்சு எடுத்துருக்கேன், தனி மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, சோம்பு ஒரு 4 டீஸ்பூன், இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய பாத்திரத்தில் உளுத்தம் பருப்பை சேர்த்துக்கலாம். இது கூடவே மைதா, கறிவேப்பிலை, ஒரு 4 கரண்டி சோம்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு வர்ற மாதிரி, நல்லா சாஃப்டாக வர்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாச்சுன்னா கொஞ்சம் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கையில் ஒட்டிகிட்டே இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆயில் போட்டு சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி ஒட்டாமல் வரும். ஃபஸ்ட்டு ஒரு தட்டில் ஆயில் பூசிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக அடுத்து கையில் வச்சு தட்டிக்கோங்க. இந்த மாதிரி தட்டி தட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக ஒட்டி வச்சுக்கோங்க. அப்புறமா இந்த மாதிரி தட்டிட்டு எண்ணெய் சூடானதும் எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக உளுத்தம் பருப்பு தட்டை வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.